வணக்கம் தமிழக மக்களே. பிக் பாஸ் சீசன் 10 முதல் கண்டஸ்டன்ட் தமிழ்நாட்டின் நட்டிப்பு கிரிக்கெட் ஆக்டர் லெமன் ஸ்டார் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து உண்மை வந்து வெளியே வந்திருக்குமா, என்ன இஷ்யூ தெரிஞ்சது உங்களுக்கு. நம்ம தர்பீஸ் வந்து வகையாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ தர்பீஸ் அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், என்றைக்குமே வந்து பொய் வந்து ஜெயிக்காது, சரிங்களா? ஏன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து அவ்வளோ அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க, அடுத்த நாள் அது பத்தாதுன்னு கமிஷனர் ஆஃபீஸ் வேறு போனீங்க. இன்றைக்கி வந்து கிளியராக உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க, பார்த்தீங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது என்ன இஷ்யூன்றதை நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, நான் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒரு சார் பற்றி நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டாம், சரிங்களா? பாதிக்கப்பட்டவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். இதில் வந்து யார் வந்து அசிங்கப்பட்டு போய் நிற்கிறா சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு துட்டு தர்பீஸை கூப்பிட்டு ஒரு சில யூடியூப் சேனலை பற்றி நான் சொல்கிறேன். தர்பீஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிங்க இந்த இஷ்யூக்காக. இன்றைக்கி வந்து உண்மை வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, என்ன நடந்ததுன்றதை. என்ன நடந்தது வாங்க இப்போ நம்ம வீடியோ நம்மளே பார்ப்போம். ஒரு கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேலே போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளோ நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. எங்க அம்மா பத்தி என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசியிருக்கான், எப்படிங்க நீங்க அதை வந்து போடுறீங்க? நீங்க முதல்ல நீங்க உங்க ஃபேமிலியோட இருக்கிறீங்க, வெளியில எங்கேயோ போறீங்க, உங்கள கூட இருக்கிறவங்கள பத்தியோ இல்ல கூட வந்த பெண்கள் பத்தியோ யாராவது வந்து தவறாகவோ இல்ல வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்ல ஆபாசமாகவோ பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கோங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு ஜந்துவை வந்து இவனெல்லாம் வந்து எந்த அனிமல்ஸ் பேரை சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஏன்னா நம்ம வந்து அனிமல்ஸை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த நாகரிகம் இல்லாத இந்த ஜந்து வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தான் தெரியல எனக்கு. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து பிக் பாஸ்லேயே இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் வந்து பார்த்துருக்கு. அதையும் பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஒரு ஆம்பளை பையனே போட்டு இந்த தரவரானா அப்போ இந்த ஜந்து வந்து என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கோம். இது இன்றைக்கி வந்து எப்படி வந்து சிக்கி வகையாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள்.